உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி. எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் காணும் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் கட்டி காப்பாற்றிய திராவிட அரசியலை, சமூக நீதி அரசியலை, சமத்துவ அரசியலை இன்றைக்கு பாதுகாக்கும் ஒரு பேர் அரணாக அண்ணன் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் விளங்குகிறார். திராவிட அரசியலை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய சனாதன சக்திகள் தமிழகத்தில் காலூன்றுவதற்கு பகிரத முயற்சிகளை மேற்கொண்டு வருவதை நாம் அறிவோம். இந்திய அளவில் அவர்கள் எல்லா மாநிலங்களிலும் தங்கள் கைவரிசையை காட்டினாலும் தமிழகத்தில் அது எடுபடவில்லை. பெரியார் காலத்தில் இருந்து அந்த முயற்சி நடக்கிறது. அண்ணா காலத்தில் அது தீவிரப்படுத்தப்பட்டது. கலைஞர் காலத்தில் இன்னும் வேகமாக, ஊர்க்கமாக திராவிட அரசியலை விமர்சனம் செய்தார்கள். திமுகவை அழிப்பதன் மூலம் ஒட்டுமொத்தமாக சமூக நீதி அரசியலையே குடி தோண்டி புதைத்துவிட முடியும் என்று கனவு கண்டார்கள். ஆனால் அரை நூற்றாண்டு காலம் தமிழக அரசியலை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதற்கு மிகப்பெரிய சவாலாக விளங்கினார். எதிர்த்தவர்கள் வீழ்ந்து போனார்களே தவிர திமுகவோ திராவிட அரசியலோ வீழ்த்தக்கூடிய ஒன்று அல்ல, வீழ்த்தப்படக்கூடிய இலகுவான ஒன்று அல்ல என்பதை தன்னுடைய அறிவாற்றல் மூலம் நிலைநாட்டியவர் முத்தமிழறிஞர். அந்த வரிசையில் கலைஞருக்கு பின்னர் இதை இலகுவாக அணுகிவிட முடியும், தூக்கி எறிந்துவிட முடியும் என்று மனப்பால் குடித்தவர்களுக்கு மாபெரும் சவாலாக உயர்ந்து நிற்பவர் இன்றைய முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவர் முன்னெடுக்கிற சமூக நீதி அரசியலுக்கான அறப்போரில் விடுதலை சிறுத்தைகள் என்றென்றைக்கு துணையாக இருப்போம்.
சமூக நீதியை காப்பதன் மூலம்தான் நீதிமுறை மக்களை அதிகார வலிமையுடைய சமூகமாக வலுப்படுத்த முடியும். அந்த புரிதலோடு விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் பெரியார் இயக்கங்களோடும் தொடர்ந்து இணைந்து செயல்பட்டு வருகிறோம். தொடர்வோம், நலமாடுவோம். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.